Hello friends, welcome to Excel Guru Tamil. எக்ஸல் கற்றுக்க நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டியது எப்படி இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ப்ராக்டிஸ் கைடு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு இங்கே ஒரு டாஸ்க் ட்ராக்கர் இருக்குது, இதோட டியூ டேட் இருக்குது, அதே மாதிரி அந்த பர்டிகுலர் டாஸ்கோட ஸ்டேட்டஸ் இருக்குது. நாம் இங்கே இந்த டியூ டேட் மூன்று விதமாக வந்து ஹைலைட் பண்ண போகிறோம். ஒன்று என்ன அப்படின்னா ஹைலைட் ஓவர் டியூ டாஸ்க், அதாவது இன்னைக்கு டேட்டை கடந்தும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கை முடியலை அப்படின்னா அதை ஹைலைட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்னைக்கு டியூ இருக்கக்கூடிய டாஸ்க்கை எப்படி ஹைலைட் பண்ணி பார்க்குறது. அதே மாதிரி மூன்றாவது ஸோ எவ்வளவு சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க்கு வந்து முடிய போகுது, டியூ டேட் நெருங்கி வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி ஹைலைட் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதை எப்படி செய்கிறது அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்குவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த டியூ டேட்ஸை ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிறதுக்கு போங்க. இப்போ நியூ ரூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் லாஸ்ட்டாக யூஸ் த ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இதை போட்டுக்கோங்க. இப்போது அதை போட்டுட்டு இப்போ இங்கே ஈக்குவல் டு போட்டுட்டு அண்ட் அப்படிங்கிற லாஜிக்கை ஓப்பன் பண்ணுங்கள். ஏன் இங்கே அண்டு போடுறோம் அப்படின்னா நம்ம ரெண்டு கண்டிஷனை வந்து செக் பண்ண போகிறோம். ஒன்று என்னென்னா இந்த டேட் வந்து கடந்துருச்சா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகலையா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போது இந்த டியூ டேட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்குவோம். எப்போவுமே இந்த ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகணும். ஸோ டூக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த டாலர் சிம்பலை எடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது லெஸ் தென் டுடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை போடுறோம். ஸோ டுடே அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேட் இருக்கும். ஸோ இதுக்கு லெஸ் தென்னாக இருக்கா அந்த டேட்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டிஷனில் பார்க்குறோம். விச் மீன்ஸ் என்னென்னா அந்த டேட் வந்து முடிஞ்சு போயிடுச்சா அப்படிங்கிறத பார்க்குறோம். கமா கொடுத்துட்டு இப்போ இங்கே இந்த D2க்கு முன்னாடியும் இந்த டாலர் சிம்பல் எடுத்துடலாம். ஈக்குவல் டு போடுறதுக்கு பதிலாக இங்கே நம்ம லெஸ் தென் அதே மாதிரி கிரேட்டர் தென் போடுறோம். இப்படி போட்டால் நாட் ஈக்குவல் டு அப்படிங்கிற மீனிங். ஸோ இப்போ டபுள் கோட்ஸுக்குள்ளே கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறத நம்ம போட்டுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ இதோட மீனிங் என்னென்னா இது டுடேயை விட கம்மியாக இருக்கணும் மற்றும் இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டட்னு இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரெட்டில் வந்து ஹைலைட் பண்ணி காட்டு அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே வந்து கொடுக்குறோம். இப்போ பாருங்கள் இங்கே இந்த டேட் வந்து கடந்துருச்சு இது எல்லாத்துலேயுமே, பட் இன்னும் அந்த டாஸ்க் முடியலை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இங்கே நான் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறேன் அப்படின்னா இங்கே உள்ள ஹைலைட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து போயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டியூ டேட் கடந்த டாஸ்க்கை ஹைலைட் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி டாஸ்க்கை வந்து நம்ம ஹைலைட் பண்ண போகிறோம். ஸோ இதை செய்கிறதுக்கும் நீங்கள் அப்படியே ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணுங்கள். தென் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிறதுக்கு போங்க, நியூ ரூல் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ அதே மாதிரி யூஸ் த ஃபார்முலாவுக்கு போயிருங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு இப்போது இது அந்த டூக்கு முன்னாடி உள்ள டாலர் சிம்பலை எடுத்துடலாம். ஈக்குவல் டு டுடே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனை போட்டுருங்க. இப்போது இன்றைக்கி டியூவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எல்லோ கலரில் காட்டணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ கொடுத்துட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் இன்றைக்கி டேட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே எல்லோ கலரில் ஹைலைட் ஆயிரும். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டியூ டேட் நெருங்கி வரக்கூடிய அந்த இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது. ஸோ இதற்கான ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதே தான், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதே ஃபார்முலாவை தான் இதுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் போட போகிறோம். ஸோ இப்போ இதை நம்ம செய்யலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் மறுபடியும் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போங்க, நியூ ரூல் அப்படிங்கிறத கொடுங்க. இதில் ஃபார்முலாவுக்கு போயிருங்க. இப்போ இங்கே ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. இப்போ அண்ட் அப்படிங்கிறத போட்டுட்டு ஜஸ்ட்டு இந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா 2 ரிமூவ் பண்ணிடலாம். கிரேட்டர் தென் டுடேயா அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ஃபியூச்சர் டேட்டா அப்படிங்கிறத பார்க்குறோம். தென் கமா கொடுக்குறோம். மறுபடியும் இந்த டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டாலர் சிம்பல் எடுத்துடலாம். இப்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இப்போது டுடே ஃபங்க்ஷனை போட்டுட்டு இப்போ உங்களுக்கு 3 days உள்ளது ஹைலைட் ஆகணும் அப்படின்னா 3ன்னு போடுங்க, இல்லை 2 daysனால் 2ன்னு போடுங்க. இது உங்கள் இஷ்டம் தான். இப்போ கமா கொடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் இந்த D2வை செலக்ட் பண்ணிவிட்டு முன்னாடி உள்ள அந்த டாலர் சிம்பலை எடுத்துகிட்டு நாட் ஈக்குவல் டு அப்படின்னு போடுறதுக்காக இதை போட்டுக்கிறோம். கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறத போட்டுக்கிறோம். ஓகேங்களா. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்கு க்ரீன் கலர் கொடுத்துக்கிறோம்.
இப்போ ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு டியூ டேட் நெருங்கி வரக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே, அந்த டேட்ஸ் எல்லாமே ஹைலைட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இது பாருங்கள், இது வந்து நெருங்கி வந்துருச்சு. ஸோ இந்த டேட் முடிய போகுது. ஸோ இது அதனால தான் இதை வந்து க்ரீனில் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அண்ட் லாஜிக்கை கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்க்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மல்டிபிள் விஷயங்களை செக் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் ஹைலைட் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ இந்த வீடியோவில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கேளுங்க. தொடர்ச்சியாக இந்த மாதிரி எக்ஸல் குறித்த வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்தீர்கள். இது எக்ஸல் குரு தமிழ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.